Hello everyone, welcome back to the channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Okay guys, sorry guys, நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, பட் பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்ஸ் கொடுத்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் நிறைய இடத்துல. ஸோ இங்கே நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்த பொசிஷன், அது பார்த்தா கரெக்டாக என்னை கேப் அப் ஆகி நல்ல ஒரு மூவ் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம நாளைக்கு திருப்பி எங்கே என்ட்ரி பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அனாலிசிஸ் இஸ் வெரி சிம்பிள். ஆல் டைம் ஹைட்டை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதாவது ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அன்டில் அன்லெஸ் இந்த ட்ரெண்ட் லைன் அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நான் ஷார்ட் பண்ணுற ஐடியா கிடையாது எனக்கு. ஓகே, ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக இங்கே இமீடியட்டாக நிறைய சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டும் பிரேக் ஆகும், ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகும். ஆனால் இப்போ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா நம்ம வந்து அப்சைட் மட்டும் பார்க்கலாம். எனக்கு நிஃப்டியில் 22,545க்கு மேலே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா பை பண்ணுவேன். பட் நான் இந்த ரெசிஸ்டன்ஸில் எக்ஸிட் பண்ணுறதுக்கு தான் இஷ்டப்படுவேன். ஏன்னா இமீடியட்டாக இங்கேருந்து கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை இங்கே வாலட்டைல் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வாலட்டைல் ஆக சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் அது வந்து நல்ல ஒரு கேப் அப் புல்லிஷ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 3 days கேப் அப் தான் இருக்குது. இன்றைக்கி இட்ஸ் அ வெரி குட் கேப் அப். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரியுமா, 115 பாயிண்ட்ஸ் கிட்டே கேப் அப் ஆயிருக்கு. இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் விச் இஸ் டோட்டலி ஃபைன். இந்த சார்ட்டில் இப்போ தான் நான் எதனா ட்ராயிங்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு நான் எங்கே பை பண்ணுவேங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். 47,795க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா பை பண்ணுவேன். ஸ்ட்ராங் க்ளோசிங்னா இந்த மாதிரி க்ளோசிங், இல்லை இந்த மாதிரி க்ளோசிங் வேணும், அப்போ தான் நான் பை பண்ணுவேன். செல்லிங் எங்கே பண்ணுவேன்னா, திஸ் இஸ் நாட் அ செல்லிங் ஜோன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் செல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி செல்லிங்கும் கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் நல்ல ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைனில் மேலே போயிட்டுருக்கு. இட்ஸ் டோட்டலி ஃபைன். இங்கே 15 minutesல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் அதாவது பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போகுது அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே ஒரு நல்ல பை இருக்குது. ஓகே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே ஒரு நல்ல பை இருக்குது. தட் இஸ் $83.54 மேலே ஒரு பை இருக்குது. பட் நான் கொஞ்சம் ஏர்லியராக என்ட்ரி பண்ணுவேன்னு நினைக்கிறனால இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கேயாச்சும் எனக்கு ட்ரேட் கிடச்சாலும் நான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனில் கிடச்சா பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸு இடித்து கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வேணும், அதாச்சும் $83.15 மேலே ப்ரைஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கு. நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. நம்ம ரிட்டன் பையிங் பொசிஷன் எங்கேன்னு பார்த்துக்கலாம். 2265க்கு மேலே மார்க்கெட் ஒரு க்ளோசிங் கொடுத்தா பை பண்ணலாம். செல் எங்கே பண்ணுவேன்னா 2205க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். நான் வால்யூம்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டன் வால்யூம்ஸ் ஆர் ஓப்பன். நீங்களே பார்த்தா தெரியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பெரிய வால்யூம்ஸ் எது நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. பட் இட் இஸ் டோட்டலி ஃபைன். இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. எனக்கு நாளைக்கு 61 ருபீஸ்லேருந்து 65 ருபீஸ்க்குள்ளே என்ன காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 54 ருபீஸில் இருக்கும். ஓகே, இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், யூ கேன் பி இன் அ வெரி குட் ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சன்சேரா இன்ஜினியரிங் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நல்ல வால்யூம்ஸும் இருக்குது. அதாச்சும் நேற்று நல்ல வால்யூம்ஸ், இன்றைக்கி வால்யூம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விச் இஸ் டோட்டலி ஃபைன். நமக்கு 1035க்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவான். பை பண்ணிவிட்டு நான் வந்து 1010 ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இந்திர பிரசாத் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சே ஆகணும். சிம்ப்ளி பிகாஸ் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. ஓகே, இந்த லோலாம் பிரேக் பண்ணிச்சு. இந்த லோ திருப்பி பிரேக் பண்ணிச்சுனா தான் நான் டவுன் ட்ரெண்டில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஓகே, இந்த லோ வந்துட்டு இந்த லோ பிரேக் பண்ணல, மேலே போச்சு. இந்த லோ பிரேக் பண்ணாமல் இங்கே போச்சு. மேனிப்புலேஷன் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. சேஃப் பை எதுன்னு பார்த்தா 465 அபோவ் வெரி வெரி சேஃப் பை. அதுக்கு முன்னாடி எது சேஃப் பைனா 444க்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் டிபெண்டிங் வந்து இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சா கூட போதும், எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, லாஸ்ட் ஸ்டாக் இஸ் செஞ்சுரி டெக்ஸ் ஆல் டைம் ஹையாக பிரேக் பண்ணிடுச்சு வித் அ வெரி குட் வால்யூம். ஓகே, வித் அ வெரி குட் வால்யூம். ஸோ எனக்கு 1625லேருந்து 1730 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, இதில் மெயினாக நீங்கள் பொசிஷன் சைசிங் தான் கரெக்டாக
பண்ணணும். அது பண்ணாவே போதும். யூ கேன் டெஃபினெட்லி பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், விச் இஸ் 1:3 ரிவார்ட் ரேஷியோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எந்த காலோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை வியூ ஆன் த மார்க்கெட். நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன், என்ன ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது மட்டும்தான் இது. உங்களுக்கு இந்த கான்டென்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.